ரவா லட்டு செய்யும் முறை. 2 கிளாஸ் ரவை எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் ரவை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று. மிக்ஸி ஜார் நல்லா தொடச்சிக்கோங்க, தண்ணி இல்லாமல் இருக்கணும். நல்லா ஒரு சுற்றி சுற்றிட்டு அது பிறகு எடுத்துகிட்டு கடாய், தண்ணி இல்லாத கடாயை அடுப்பு கேஸை பற்ற வச்சு வையுங்க. வச்சு இந்த ரவையை அதில் போடுங்க. அடுப்பு சிம்மிலே வச்சுருங்க. ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரவையை வறுத்துக்கிட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கிட்டே பண்ணுங்கள், ஃபுல்லாக வச்சிடாதீங்க அடுப்பை. அதுக்கப்புறம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் ரவைனா 1.5 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதையும் மிக்சியில் பொடியாக திரிச்சுக்கோங்க. திரிச்சிட்டு அதையும் வச்சுக்கோங்க. இந்த அடுப்பில் கொஞ்சம் பால் சூடாக, தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி சூடாக வச்சுருக்கோம். அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சின்ன பருப்பில் முந்திரி பருப்பையும் பொடிசாக கட் பண்ணுங்கள். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. முழுசாக போட்டால் ஒருத்தருக்கே போயிடும். பொடிசாக கட் பண்ணால் 4 பேர் சாப்பிட்னா 4 இது கிடைக்கும். அதனால தான் பொடிசாக கட் பண்ண சொல்கிறது. கொஞ்சம் நெய் ஊற்றி வறுத்துட்டு இந்த சர்க்கரை வேறு பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இந்த ரவையோடு போட்டு நல்லா கலந்துட்டு கேஸை விட்டு இறக்கிட்டு இந்த நெய்யில் முந்திரியும் பாதாம் பருப்பையும் இது பண்ணதை வறுத்துட்டு அதையும் அதில் கூட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பால் சூடாக பக்கத்து அடுப்பில் வச்சுருந்தோம்னா அந்த பாலை ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக ஊற்றி அப்புறம் அது வேறு நாக்கில் அந்த கரண்டிகிட்டே கலரிட்டு கையில் எடுத்து பிடிச்சி பாருங்கள், உங்களுக்கு உருண்டை வரும். அப்புறம் கடைன்னு உருண்டை பிடிக்கலாம். நான் 1/4 கிலோ ரவை தான் பண்ணேன். எனக்கே 20 லட்டு வந்தது. சாப்பிடவங்க ரவா லட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு அது ஒரு சுவை தான். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.